நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, அண்மையில துபாயில நடந்த 24H அப்படின்ற உலகளவுல நடைபெற்ற கார் பந்தயத்துல 3வது இடம் பிடித்து இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்த்தாரு. இவருக்கு ரசிகர்கள தாண்டி பல பிரபலங்களுமே வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாம, நேர்ல போய் அவருடைய கார் பந்தயத்த கண்டுகளித்து, அங்கே இருந்து அவருக்கு சப்போர்ட்டுமே பண்ணாங்க. இந்த அளவிற்கு அஜித் சார கொண்டாடுற ரசிகர்கள், இதனடுத்து பார்த்தீங்கன்னா, அஜித் சார் அவர்களுக்கு இந்த ஆண்டுகள்ல பாதி மாதம் முழுக்கவே கார் பந்தயம் தான் இருக்கு அப்படின்னு துபாயில நடைபெற்ற கார் பந்தயத்துல கொடுத்த பேட்டியில கூட சொல்லியிருப்பாரு. இந்த நிலையில துபாய் பந்தயத்தை முடித்து மற்றொரு உலகளாவிய பந்தயத்துல தற்போது கலந்து கொண்டிருக்காரு. அப்போதுமே அவருக்கு கார் விபத்து ஏற்பட்டிருக்கா. அவருடைய கார் 2 பல்டி அடித்து கீழே விழும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலுமே ஆச்சு. அதிர்ஷ்டவசமாக அஜித் சார் அவர்களுக்கு எந்த ஒரு அடியுமே படல அப்படின்னு அவருடைய மேலாளரான சுரேஷ் சந்திராவிடமிருந்து தகவலுமே வெளியாகிடுச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது அஜித் சாருடைய கைவசம் இருந்த 2 படங்கள்ல ஒன்றான விடாமுயற்சி திரைப்படம் அண்மையில வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா, வர ஏப்ரல் 10ஆம் தேதி மற்றொரு படமான குட் பேட் அக்லி திரைப்படமுமே ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில நம்ம ஏகே அவர்கள் கார் பந்தயத்தை முடிக்க இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள் ஆகுமாம். அதன் பிறகுதான் இவர் அடுத்த படத்துல கமிட் ஆகவுமே இருக்காரு. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடந்துட்டு இருக்காம். இவர் அடுத்ததாக நம்ம அட்லி அவர்களுடன் இணைய உள்ளார் அப்படின்னு ஒரு டாக் கோலிவுட்ல அதிகமாகவே போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்ற அஜித் சாரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.